அத்தியாயம் 2 4வது வசனம். இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்டதன் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையை உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். இது புத்தகத்திலிருந்து, வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனம். இதில் உண்மை இருந்தால் இது வேதமாகும். உண்மை இல்லை என்றால் ஏனைய நூல்களை போன்ற ஒரு நூல்தான், ஒரு புத்தகம்தான். எனினும் இது மட்டுமே புத்தகம் என்று இறைவன் கூறும் பொழுது அந்த உண்மை விளக்கங்களாக நாம் பெற வேண்டும். அந்த விளக்கங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டதுதான் என்பது நமக்கு தெளிவாகும். இன்னும் அவர்கள், இன்னும் அவர்கள் என்றால் யார்? பயபக்தியுடையவர்கள். பயம் என்றால் என்ன? பக்தி என்றால் என்ன? பக்தி என்பது தூய்மையாகும். சந்தேகமில்லாதது தூய்மையின் அடிப்படையை கொண்டதாகும். சந்தேகத்தை கொண்டிருப்பது அசுத்தத்தின் அடிப்படையை கொண்டதாகும். ஆகவே எவரொருவர் சந்தேகமில்லாத ஒரு தெளிவை பெறுகிறாரோ அவர் பக்தியாளராக இருக்கிறார். ஏனெனில் அவருடைய வாழ்க்கையில் சந்தேகமில்லாத ஒரு வாழ்க்கையை அவர் மேற்கொள்வதன் காரணமாக. சந்தேகமில்லாத வாழ்க்கை என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். சந்தேகம் என்றாலே எனக்கு ஒரு காரியம் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாதா என்பதன் அடிப்படையில். ஒரு காரியத்தை நான் விரும்புகிறேனா இல்லையா என்பதனுடைய அடிப்படை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அதில் எனக்கு நன்மை இருக்கிறதா இல்லையா என்பதன் அடிப்படையில். எனக்கு தேவையான ஒன்றின் மீது அந்த நன்மை நிலைத்திருக்குமா என்பதும் என்னுடைய தேவைகளில் ஒன்று. நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நிலைத்திருக்க வழியில்லை என்று நமது அறிவு கூறுகிறது. நாம் நம் அறிவை நம்புபவர்களாக இருப்பதன் காரணமாக, பெரும்பாலும் நாம் நம்முடைய அறிவை நம்புபவர்களாக இருப்பதன் காரணமாக அறிவுக்கு எட்டாத எந்த ஒன்றையும் நாம் சந்தேகிக்க ஆரம்பிக்கிறோம். அறிவுக்கு எட்டாத ஒன்றின் மீது சந்தேகம் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்றால், இந்த ஒரு தேவையின் மீது நான் அதனுடைய பலன்களை அனுபவிப்பதற்கு, என் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வழி அறியவில்லையே என்பதாகும். வழி என்பது பொருளின் அடிப்படையை கொண்டது. வழி, இந்த பாதை, அந்த பாதையில் என்னை ஏற்றிச் செல்லக்கூடிய எந்த ஒரு வாகனமும், ரயிலோ காரோ விமானமோ, ஏதோ ஒரு வாகனம் எனக்கு தேவைப்படுகிறது. அதில் காலம் என்ற அந்த பொருளும் இருக்கிறது. சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரையில் உள்ள காலமும் அதில் இருக்கிறது. பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளின் மூலமாகவும் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் நமக்கு அறிவாக இருக்கிறது. எனவே பார்க்க முடியாத, வழி அறியாத, பொருளின் அடிப்படையில் அற்ற எந்த ஒரு தேவையையும்
மனம் ஒன்று சந்தேகிக்கிறது அல்லது முற்றிலுமாக இது நமக்கு ஆகாது, நமக்கு நிறைவேறாது என்று புறக்கணித்து விடுகிறது. ஆகவே இப்பொழுதுதான் நம்பிக்கை என்ற அந்த ஒன்று உங்களுக்கு தேவைப்படுகிறது. எதை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லையோ அதனுடைய முடிவான விளைவு உங்களுடைய தேவையாக இறைவன் அறிவிக்கிறான். எனக்கு என் காரியங்கள் நிறைவேற வேண்டும், இது உங்களுடைய தேவை, இறுதி முடிவு இறைவன் அறிவித்து விட்டான். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் எதன் அளவில் அமைய வேண்டும் என்றால், இது முடிய வேண்டும், முடிந்துதான் ஆகும், ஏனென்றால் இது இறை வாக்கு, இதில் தவறுதல் இருக்க முடியாது என்ற அளவுக்கு உங்களுடைய பாதைகளை நீங்கள் அமைக்க வேண்டும். உங்களுக்கு 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று பொருளின் அடிப்படையில் ஆன பாதை, உங்களுடைய அறிவுக்கு ஏற்புடையதான ஒரு பாதை. இன்னொன்று பொருளின் அடிப்படையில் இல்லாமல் உங்களுக்கு வேண்டும் என்ற அந்த ஆசை உங்களை அழைத்து செல்லுமே, அந்த மறைவானதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வது. இந்த 2இல் உங்களுக்கு மிக நெருக்கமானது எது என்று நீங்கள் சற்று சிந்திப்பீர்களானால், என் இறைவன் எனக்கு எதை அளித்தானோ அதை நான் நம்பிக்கை கொண்டு விடுவேன், நம்பிக்கை கொண்டு விட்டேன். அறிவின் அடிப்படையில் என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் நின்றுவிடும். பொருளின் அடிப்படையில் என்னுடைய முயற்சிகளுக்கு பெரும் தடைகள் இருக்கின்றது. ஆகவே பொருளின் அடிப்படையில் தடையையும் அறிவின் அடிப்படையில் சந்தேகமும் எனக்கு இருக்கும் பொழுது, சந்தேகமும் தடைகளும் இருக்கக்கூடிய அந்த பாதைகளில் நாம் பயணிப்பது அல்லது நம்பிக்கை கொள்வது தவறாகும். சந்தேகம் எப்பொழுது ஏற்பட்டு விட்டதோ அது உங்களுடைய அறிவின் போதாத்தன்மையின் காரணமாக. எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் சரி, பொருளின் அடிப்படையில் கால தாமதம் நிச்சயமாக இருக்கிறது. நீங்களோ விரும்பிவிட்டீர்கள். எப்பொழுது ஒரு தேவையை விரும்பிவிட்டீர்களோ அப்பொழுதே கால தாமதத்தை உங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. எவ்வளவுக்கு கால தாமதம் ஆகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பாக்கியத்தை விட்டும் விலகி விடுவீர்கள். இது ஆகாது போல தெரியுது, வேண்டாம், விட்டுருவோம், ஏன் நம்ம நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு சமாதானமும் ஆறுதலும் கூறிக்கொண்டு விலகி விடுவீர்கள். பெரும்பாலும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இறைவன் நமக்கு பாக்கியங்களாக கொடுக்க நம்முடைய அறிவை கொண்டு அதில் முயற்சிக்க வழியில்லை என்பதை உணரும் பொழுது, அல்லது ஓரளவு முயற்சித்துவிட்டு பின்னர் அதில் பெரும் தடங்கல்கள் ஏற்படும் பொழுது நஷ்டமடைந்தவர்களாக நீங்கள் திரும்பிவிடுகிறீர்கள். அந்த எண்ணங்களை அப்படியே நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள். இறைவன் உங்களுக்கு கொடுத்த அந்த நன்மைகளை நீங்கள் மறந்தும் விடுகிறீர்கள். எனவே நான் என்னுடைய இருதயத்தில் தூய்மையாளனாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய இருதயத்தில் எந்த விதமான சலனங்களோ குழப்பங்களோ சந்தேகங்களோ இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எப்பொழுது ஏற்படும் என்றால், என்னுடைய தேவைகள் அனைத்தும் எனக்கு நிச்சயமாக நிறைவேறிய தீரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டுமே உங்களுடைய இருதயங்கள் சமாதானமும் நிம்மதியும் அடையும். ஒரு சிறு தேவை கூட இறைவன் அறிவித்திருக்க அதில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு சின்ன தேவைதானே என்று நான் அதை விட்டு விலகிவிட்டாலும் கூட உங்களுடைய மனம் நிம்மதியின்மையை நிச்சயமாக அனுபவிக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய மனதின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருப்பீர்களானால், மன நிம்மதி மிகவும் அவசியம். நான் மன நிம்மதியை தவற விட்டுவிடக் கூடாது என்பதன் மீது நீங்கள் பக்தியாளர்களாக இருப்பீர்களானால், தவறிவிட்டால் என் நிம்மதி மட்டும் குலைந்துவிட்டால் என்னுடைய கதி என்னாவது என்பதன் மீது நீங்கள் பயப்படுவீர்களானால் நீங்கள் பயபக்தியாளர்கள். பயத்தையும் பக்தியையும் தனித்தனியாக பிரித்து அறிந்து நீங்கள் செயல்படுங்கள்.
பயபக்தி என்ற ஒரு வார்த்தையில் நீங்கள் வீணான ஒரு பொருளற்ற தன்மையில் ஏற்றுக்கொண்டு பிறகு அதனுடைய உண்மை மேன்மையை அறியாத நிலையில் தவறவிட்டுவிட வேண்டாம். உங்களுடைய இருதயத்தின் தூய்மை கெட்டுவிடக்கூடாது என்பதன் மீது நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் பயபக்தியுடையவர்கள். இருதயத்தின் தூய்மை என்னவென்றால் சந்தேகமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வது. எதன் மீது சந்தேகமில்லாத வாழ்க்கையை வாழ்வது? என்னுடைய தேவைகளின் மீது சந்தேகமில்லாத வாழ்க்கை. நிச்சயமாக என்னுடைய தேவைகள் எனக்காக இறைவன் நிறைவேற்றி தருவான். ஆகவே மனம் என்பது உருவமற்றதாகும். மனதிற்கு உருவம் நீங்கள் காட்டிவிட முடியாது. பெரும்பாலும் உங்களுக்கு புகட்டப்பட்டிருக்கிறது, உருவம் இல்லாமல் நம்புவது கஷ்டம். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் பாமரர்கள், அவ்வளவு அறிவு இல்லாதவங்க. ஆகினால் உருவம் வேண்டாம். உருவத்தை கொண்டு அவங்களால உருவம் வேண்டாம்னு சொல்றதும், உருவத்தை கொண்டு அவங்களால ஒரு நடைமுறை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதும் இரு வேறு திசைகள். ஒன்று கீழானது, மற்றொன்று மேலானது. உருவமற்ற அடிப்படையில் நீங்கள் நம்புவீர்களானால் மேலான அடிப்படையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். உருவத்துடன் கூடிய ஒரு பாதையை நீங்கள் எடுப்பீர்களானால் அது உங்களை படு பாதாளத்தில் தள்ளிவிடும். உங்களுடைய மனதுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். மனம் என்பது உருவம் அற்றதாகும். எப்படி நீங்கள் உங்களுடைய மனம் உருவமற்றதாக இருக்கும் பொழுது நம்பிக்கை கொள்கிறீர்களோ, நிச்சயமாக மனம் என்ற ஒன்று எனக்கு இருக்கிறது. நம்புகிறீர்களா இல்லையா? அல்லது உருவத்தில் மனதை காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்புவேன்னு சொல்றீங்களா? உருவத்தை கொண்டு நீங்க மனசை எனக்கு புரிய வைக்கணும்னு சொன்னா அது வேடிக்கையா இருக்குதா அல்லது அது அறிவுபூர்வமா இருக்கா? வேடிக்கை. மனசுக்கு உருவமா? அது நம்புறது கஷ்டமா? வேடிக்கையா இருக்குது இல்லையா நமக்கு? அந்த அளவுக்கு வேடிக்கை. இறைவனை உருவத்தோடு கற்பித்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். இறைவனை உருவம் இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்வது கடினம் என்பது அவ்வளவு வேடிக்கையானது, சிறுபிரைத்தனமானது. ஆகவே உருவத்தினுடைய அடிப்படையில் இறைவனை நீங்கள் ஒருபோதும் பார்க்க முடியாது. உள்ளத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் அவனை உணர முடியும். அந்த மனதில், உருவமில்லாத அந்த மனதில் உருவமற்ற அந்த இறைவனை நீங்கள் உணர முடியும். உடல் மனம் என்ற இந்த இரண்டு இருக்கும் பொழுது, உடல் வேதனை மனவேதனை, உடல் சுகம் மனதின் நிம்மதி, இந்த இரண்டில் மனதின் நிம்மதியும் மனதின் சுகமும் மனதின் ஆரோக்கியமும் பொருள் அடிப்படையிலான இந்த உடல், கை கால்கள் என்ற உருவத்தின் அடிப்படையிலான இந்த உடலுடைய வேதனையை காட்டிலும், உடலுடைய சுகத்தை காட்டிலும் மனதினுடைய சுகமும் மனதினுடைய ஆரோக்கியமும் நமக்கு மிக முக்கியம். இந்த இரண்டில் மனதின் வேதனை மிக பெரிது, உடலின் வேதனையை காட்டிலும். எது பெரிதோ அது, எது சிறிதாக இருக்கிறதோ உங்களை விட்டும் நீக்கிவிடுகிறது. ஒரு பெரிய கஷ்டம் இருந்தா முதல்ல அதை பார்த்துக்கிறேன் தான் சொல்லுவோம். தலைவலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, இந்த 3 வலி இருக்குது. இந்த தலைவலி ஜாஸ்தியா இருக்குது. நீங்க என்ன சொல்வீங்க? முதல்ல தலைவலி மட்டும் நீக்கிட்டா போதும், மற்றது பரவாயில்ல. அந்த அளவுக்கு மனதினுடைய வேதனை உடலின் வேதனையை விட மிக கொடியது என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வாழ்க்கை மனதின் அமைதியை நாடி. ஒரு சிறு குழப்பமும் ஒரு சிறு அசுத்தமும் நாம் மனதுக்கு நம்முடைய அநீதியை கொண்டு இழைக்கும் பொழுது, அதாவது சந்தேகம் என்ற அடிப்படையை கொண்டு என் மனதில் உண்மையின் அடிப்படையில் தெய்வ வாக்காக இறைவன் கொடுத்த ஒரு தேவையை நான் என் அறிவின் காரணமாக நிராகரிக்கும் பொழுது, என் அறிவுக்கு சாத்தியமில்லை என்பதன் காரணமாக நான் இந்த நன்மைகளை நிராகரிக்கிறேன் என்று நீங்கள் விளைவிடும் பொழுது, உங்களுடைய மனதின் அசுத்தம் அங்கு உருவாக ஆரம்பிக்கிறது. அந்த அசுத்தம் தூய்மையை பறிபோகச் செய்கிறது. அதாவது இறை நம்பிக்கையை அது நீக்கிவிடுகிறது. ஆகவே நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தின் தூய்மை, இறைவன் உங்களுக்கு எதை இறக்கி வைத்தானோ அதை நம்பிக்கை கொள்வதும், பின்னர் சந்தேகமில்லாமல்
அந்த நம்பிக்கையின் பக்கம் நீங்கள் பொறுமையை கொண்டு வாழ்வதும் உங்களுடைய இருதயத்தை தூய்மையாக்கி வைக்கும் என்பதை நீங்கள் இன்று தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த இருதயத்தின் தூய்மைதான் இறுதி வரையில் உங்களுக்கு மன நிம்மதியையும் மன அமைதியையும் மன சாந்தியையும் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மன அமைதியும் மனசாந்தியும் தான் உங்களுடைய பயபக்தியினுடைய திசையாக இருக்க வேண்டும். ஆகவே பயபக்தியுடையவர்கள் தங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொள்வார்கள். மனதின் கேடுகளிலிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். மனதின் கேடுகளுக்குள் தாங்கள் நுழைந்துவிட மாட்டார்கள். மனதின் கேடுகளை பற்றி பயப்படுவார்கள். மனதுக்கு உருவம் இல்லை. மனதை நாம் நிச்சயமாக நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் இல்லை. என் கை கால்களை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய மனதை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது. என்னுடைய மனது என்று நீங்கள் கூறுவதே தவறு. உங்களுடைய மனது என்றால் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீங்கள் அதை என்ன வேண்டாலும் செய்ய முடியும். ஒரு கவலையை உங்களுக்கு கொடுத்து விட்டால் இரவு தூக்கம் வரவில்லை கவலையின் காரணமாக, உங்களுடைய மனது தானே அதை நீக்கிவிட்டால் தூக்கம் வந்துவிடும். ஆகவே கவலையை நீக்கிக் கொள்ள வேண்டியது தானே, தூங்க வேண்டியது தானே. ஏன் கவலையின் காரணமாக தூக்கம் வரலன்னு சொன்னீங்க? அப்ப கவலை உங்களுக்கு வந்திருக்கிறது, அதை உங்களால் நீக்கிக் கொள்ள முடியவில்லை. உங்களுடைய மனதில் அந்த கவலை இருக்கிறது, மனம் மீது உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஆகவே பயந்து கொள்ளுங்கள். மனதில் ஒரு கவலையை தீட்டிவிட்டால் என் உயிரை கூட விட்டுறேன், இந்த கவலை எனக்கு தாங்க முடியல. மனதினுடைய வேதனையிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என் உடலையும் பொருளின் அடிப்படையிலான இந்த உடலின் வேதனையை நான் பெரிதாக காணப்போவதில்லை. மனதின் வேதனை அவ்வளவு மோசமானதாகும். ஆகவே நீங்கள் உங்களுடைய மன வேதனைகளுக்காக பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய மன வேதனைகளிலிருந்து மீள வேண்டும். இது இறை வாக்காக இருக்கிறது. ஆகவே மன வேதனைகள் ஒரு புறம் இருக்க, நீங்கள் குணமாக வேண்டும், உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். குணமாக வேண்டும் என்பது என்னவென்றால், நீங்கள் எதை தவறவிட்டீர்களோ அது உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்பதால் உங்களுடைய மனம் நிம்மதியடைய உங்களுடைய குணம் நீங்கள் கிடைக்கப்பெறுகிறீர்கள். குணம் என்றால் என்ன? அதுவும் மனம் சம்பந்தப்பட்டதுதான், உடல் சம்பந்தப்பட்டதல்ல. நல்ல குணங்கள், எந்த குணங்களை நீங்கள் தவறவிட்டீர்களோ அந்த குணங்கள் உங்களுக்கு திரும்ப இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய குணங்களை திரும்ப பெறுகிறீர்கள். தவறவிட்ட அந்த சுகங்களுக்காக உங்களுடைய குணங்களை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள். ஒரு வேதனை, தவற விட்டுவிட்ட சுகம், உடல் சுகம். இதற்காக நீங்கள் குணம் பெற வேண்டும். குணம் என்றால் என்ன? மனதின் தூய்மை பெற வேண்டும். நற்குணங்களை நீங்கள் மனதில் கொண்டிருக்க வேண்டும். உடல் குணங்கள் அல்ல, நற்குணங்கள். ஆகவே நீங்கள் குணமடைய நான் பிரார்த்திக்கிறேன். குணம் பெறுவதற்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று ஒருவரை ஒருவர் வேண்டிக் கொள்வது இந்த மனதின் குணத்தின் அடிப்படையிலே தவிர, மனதின் குணம் கிடைக்கப்பெறாமல் உடல் சுகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடையாது. ஆகவே குணமடைய வேண்டுகிறேன் என்பது என்னுடைய மனதில் உள்ள தீமைகளிலிருந்து நான் அதை இறைவன் அருளை கொண்டு நான் நீக்கிக் கொள்ள பிரியப்படுகிறேன். மேலும் நற்குணங்களை என் மனதில் என் இறைவன் வளர்ப்பானாக. அந்த குணங்களில் மிக 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 முக்கியமானது பொறுமையை நீங்கள் விரும்பும் குணமாகும். எனவே உடல் வேதனையை கொடுத்து ஒரு குறித்த காலம் வரையில் அந்த உடல் வேதனை இருக்கும், அதுவரையில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இது இறைவாக்கு. ஒரு தேவையை உங்களுக்கு மிக விருப்பமுடையதாக ஆக்கி அதில் உங்களுக்கு பொறுமையை கொண்டு அவன் உபதேசிக்கிறான். மிக நெருக்கமுடையதாகவும் மிக விருப்பமுடையதாகவும் மிக அவசியமானதாகவும் ஆக்கி ஒரு காலத்தவணையை அதற்காக நிர்ணயிக்கிறான். அந்த காலத்தவணையை அவன் உங்களுக்கு விவரிப்பதில்லை, விளக்குவதில்லை, உங்களுக்கு அறிவிப்பதில்லை. எனினும் அது இருக்கிறது, வேண்டும் என்ற ஆசையை வெகு சமீபமாக உங்களுக்கு ஆக்கிவிட்டான். அந்த ஆசையை உங்களுக்கு நிறைவேறிய தீர வேண்டும். ஆனால் வழி இல்லை. இப்பொழுதுதான் இறைவனுடைய பாதை திறக்கிறது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் முயல வேண்டாம். உங்களுடைய வழியெல்லாம் உங்களுடைய அறிவின் பொருளின் அடிப்படையில் ஆன பாதையின் மீது இருக்கிறது. நீங்கள் எதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய வழிகள் உங்களுடைய அறிவுக்கு இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு இன்னொன்றும் இருக்கிறது. அந்த வழி மறைவான
மனதின் அடிப்படையிலான வழியாகும். அது அருள் நிறைந்ததாகும். இறைவன் உங்களுக்காக அந்த வழியில் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். உங்களை சமீபமாக ஆக்கிவிட்டான். ஆகையினால் நீங்கள் அதன் மீது இன்னும் ஆசையை அதிகமாக ஆக்கிக் கொண்டீர்கள். நாம் விரும்பும் ஒன்று நமக்கு சமீபமாக வர 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 நமக்கு ஆசை அதிகரிக்கும், அதை அடைந்துவிட வேண்டும் என்று. உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களை விட்டு ஒரு டூருக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்குது. இந்த வந்துகிட்டு இருக்கிறாங்க, ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கிறாங்க, வந்துட்டாங்க, இதை வந்துருச்சு, ட்ரெயின் வந்துருச்சு. இந்த மாதிரி நெருக்கமாக உங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு நெருங்கி வர உங்களுடைய ஆசையும் அதை அடைய போகிறோம் என்ற அந்த விருப்பமும் அதிகரிக்கும். பொருளின் அடிப்படையில் உங்களுடைய சுகங்களுக்காக நிச்சயமாக அது இன்னும் சிறு நேரத்தில் உங்களுக்கு வர இருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஆசை அதிகரிக்கிறது. இதை நீங்கள் அத்தாட்சியாக எடுத்துக்கொண்டு மனதில் ஏற்படக்கூடிய ஒரு விருப்பத்தை, இறைவன் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை, அது உங்களுக்கு சமீபமாக நெருங்கி வருகிறது என்பதை எப்படி உணர வேண்டும் என்றால், எப்பொழுது எனக்கு அதன் மீது ஆசை அளவுக்கு அதிகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களை அந்த பாதையில் வெகு சமீபமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த மறைவான பாதையில் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்வீர்களானால் அது உங்களுக்கு வர இருக்கிறது. உங்களுடைய அறிவின் அடிப்படையில் பார்ப்பீர்களானால் எந்த ஒன்றுமே நிகழவில்லை என்பது போல் தோன்றும். ஆனால் உங்களுடைய அத்தாட்சிகளின் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு நெருக்கமாக வர வரத்தான் உங்களுடைய ஆசையினுடைய அளவும் அதிகரிக்கும், தேவையினுடைய அளவும் அதிகரிக்கும். ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களுடைய தேவைகளில் உங்களுக்கு விருப்பம் அதிகமாகி நீங்களும் அதை அடையப் போகிறீர்கள் என்பதையும் இறைவன் அறிவித்து விட்டானோ, எதன் அடிப்படையில் அடையப் போகிறீர்கள்? ஆசை அதிகமாவது, நெருங்கி வர வேண்டியது நெருங்கிவிட்டது, உங்களை அதனளவில் சமீபமாக ஆக்கிவிட்டான். ஆகவே நீங்கள் அந்த அத்தாட்சிகளை புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாக நம்புங்கள். இறைவனிடம் பொறுமையை கேளுங்கள். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது எதுவுமே நிகழவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அறிவை கொண்டு ஒரு சின்ன ஒரு அணுவளவு கூட என்னுடைய அந்த ஒரு தேவையின் மீது நான் சேரக்கூடிய, அந்த தேவையை அடையக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய வழியை நான் பார்க்கவில்லையே, இது எப்படி நிகழும் என்று பெரும் சந்தேகத்துடன் உங்களுடைய அறிவு உங்களுக்கு உங்களுடைய பாக்கியங்களிலிருந்தும் நீங்கள் விலகிவிடும்படி அறிவுறுத்தும். அது உங்களுக்கு கிடையாது என்பதை அறிவுறுத்தும். வீணான எண்ணங்கள், ரொம்ப ஆசை வச்சிருக்கிறீங்க, இங்க எதுவுமே நடக்கல, இனிமே எங்க நடக்க போகுது, ஆசை அதிகரிப்பதே நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும். இது உங்களுடைய புற உணர்வுகளை கொண்டு இறைவன் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது, ஒரு தேவையான ஒரு பொருள் உங்களை நெருங்கி வரும் பொழுது அதன் மீது உங்களுடைய விருப்பம் அதிகமாகும். இப்பொழுது மறைவானதையும் நம்புங்கள், மிக அதிகமான விருப்பம் ஒன்று இருக்கிறது. ஆகவே அது சமீபமாக இருக்கிறது என்பதாகும். எனினும் நீங்கள் உங்களுடைய கண்களை கொண்டு அதை பார்ப்பதில்லை. அதாவது உங்களுடைய அறிவை கொண்டு, பொருள் வடிவான அறிவை கொண்டு நீங்கள் அதை பார்க்க முடியாது. நம்பிக்கையுடன் இருங்கள். ஒவ்வொரு அழகான விருப்பமும் நீங்கள் ஏற்கனவே அதை அடையக்கூடிய பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களை இறைவன் வழிநடத்திக் கொண்டிருக்கிறான் என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த ஒரு விருப்பமும் முடிஞ்சாதானே விருப்பம் வரணும். உங்களால முடிஞ்சதுன்னு ஒண்ணு இருக்குது, இறைவனால முடிஞ்சதுன்னு ஒண்ணு இருக்குது. ரெண்டு இருக்கா இல்லையா? நீங்க இறைவனை நம்புவர்களாக இருந்தால் இறைவனால் முடிந்தது முடியாதது எதுவும் இல்லை, உங்களால் முடிந்ததும் எதுவும் இல்லை என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே நான் அறியாதவற்றை என் இறைவன் அறிவான் என்பதன் மீது நாம் அவனை கண்ணியப்படுத்துகிறோம். அவன் யாவற்றையும் அறிந்தவன், இதில் நமக்கு சந்தேகம் இல்லை. அப்படி இருக்க உங்களுடைய அறிவை கொண்டு முடியாத ஒரு காரணத்தால் இறைவனுக்கு முடியாது என்று நீங்கள் கூறும்பொழுது எந்த அளவுக்கு இறைவனை உங்களுடைய தகுதிக்கு இறக்கிவிட்டீர்கள் என்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மிக மோசமான அந்த ஒரு எண்ணத்தின் விளைவுகள் உங்களுக்கு பெரும் கேடுகள் வர இருக்கிறது. உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடுமே. ஆகவே நீங்கள் உங்கள் விருப்பத்தின் மீது சந்தேகம் கொள்ளாதீர்கள். அது இறைவனுடைய வாக்குகள் ஆகும். ஒவ்வொரு விருப்பமும் ஒரு விருப்பம் ஏற்பட்டுவிட்டால் அந்த விருப்பத்தில் அதை அடையக்கூடிய பாதையில் ஏற்கனவே உங்களை உங்களுடைய இறைவன் அமைத்த பிறகுதான் அங்கு விருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துக்கு டூருக்கு போறோம், ஒரு மாசம் கழிச்சு போறோம், நீங்க பிளான் பண்ணிட்டோம், இன்னைக்கே விருப்பம் ஆரம்பிக்கும். ஏன்னா டெஃபினட்டா நடக்க போகுது.
அன்னைக்கு டூர் போற அன்னைக்கு இன்னும் விருப்பம் ஜாஸ்தி, சந்தோஷம் ஜாஸ்தி. ஏன்? அடைஞ்சிட்ட மாதிரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அடைஞ்சிட்டோம். அந்த இடத்துல நெருங்கினதுக்கு அப்புறமா அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும். ஆகையினால ஒரு விருப்பம் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா, எப்ப டெஃபினட் ஆகுதோ உங்களுக்காக, அந்த பாதைகள் திறக்கப்பட்டு உங்களுக்காக எல்லா வழிகளும் நடந்து கொண்டிருக்கிறதோ, அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு விருப்பம் ஆரம்பமாகிறது. ஆகவே மறைவானதன் மீது நீங்கள் நம்பிக்கையை கொண்டு விடுங்கள். பொருளின் அடிப்படையிலான உங்களுடைய புலன்களுக்கு ஏதுவான அறிவின் மீது ஒருபோதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். உங்களுக்கு அது முடிந்தால் தவிர உங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இருக்க எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் எந்த ஒரு கவலையும் வரும்பொழுது இறைவன் உங்களுக்கு அறிவித்து விட்டான், இந்த கவலையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். ஆகவே அந்த சுகத்தை நீங்கள் மனதார விரும்புகிறீர்கள். மனதில் அந்த சுகத்தை கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். அதாவது ஏற்கனவே அந்த பாதையில் உங்களை இறைவன் அமைத்து விட்டான். இனி அது நிறைவேறியே தீர வேண்டும் என்ற அந்த ஒன்றை தவிர இல்லை. நீங்கள் மட்டும் உங்களுடைய அறிவை கொண்டு, சந்தேகம் என்ற அந்த தீவினையை கொண்டு இறைவனுடைய பாக்கியத்தை தீண்டாமல் இருப்பீர்களானால், இவ்வளவு பெரிய பாக்கியம் நம்மை விட்டு தவறிவிடுமே என்று நீங்கள் பயம் கொள்வீர்களானால், அந்த அச்சத்தை பயபக்தியாக நீங்கள் உணர வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் வெறுக்கிறேன், அதாவது இது இருக்கக்கூடாது, இதற்கு மாறாக இவ்வளவு அழகான வாழ்க்கை வேண்டும் என்று நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கிறது. ஆகவே நாம் ஏற்கனவே அந்த பாதையில் அமைக்கப்பட்டு விட்டோம். நீங்கள் அறியாத அந்த பாதை விசாலமானது. உங்களுடைய அறிவை கொண்டு ஒருபோதும் நீங்கள் அதை அளந்துவிட முடியாது, பார்த்துட முடியாது. ஆகவே பார்க்க முடியாத மறைவான அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னும் வேகமாக உங்களை அதை நோக்கி அவன் அடைய வைப்பான். ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் அடைவதற்கு முன்பாக ஒரு குறித்த காலத்தவணை இருக்கிறது. ஆகவே அந்த காலத்தவணையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனவே காலக்கணக்கை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். என்னுடைய விருப்பம் இப்பொழுது தோன்றியது, இவ்வளவு காலமாகிவிட்டது, இன்னும் அந்த விருப்பங்கள் எனக்கு நிறைவேறவில்லை. காலத்தை கணக்கிட வேண்டாம். உங்களுடைய சரியான தருணம் எது, நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டிய சரியான தருணம் எது என்பதை இறைவன் உங்களுக்கு அறிவிப்பார். இன்னைக்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னா, அந்த விருப்பம் உங்களுடைய புலன்களின் அறிவின்படி வெகு தூரத்தில் இருக்கிறது. மறைவான இறைவனுடைய அந்த ஞானங்களின் அடிப்படையின்படி அது சமீபமாக இருக்கிறது. உங்களுக்கு புலப்பட வேண்டிய அறிவு புலப்படுவதற்கு முன்பாக அந்த சமீபம் எங்க இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்திலேயே இருக்கிறது. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த விருப்பம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. எந்த சுகத்தை நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த சுகமும் உங்களுடைய இருதயத்தை அமைந்திருக்கிறது. ஆகவே எந்த விருப்பத்தை கொண்டு இறைவன் உங்களுக்கு இறக்கி அருளினானோ, உங்கள் மீது அவன் தன்னுடைய அந்த மிக பெரும் அருட்கொடையை விருப்பமாக இறக்கினானோ, அப்பொழுது நீங்கள் அதை அடைந்து விட்டவர்கள் போன்று அவனை நீங்கள் தியானித்து வாருங்கள். அவனுக்கு நீங்கள் கண்ணியப்படுத்தி வாருங்கள். என் இறைவனே, இதன் மீது நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன். இந்த நம்பிக்கை என்னை விட்டும் தளர்ந்து விடாமல் நீ பாதுகாத்துக்கொள். ஆகவே உங்களுடைய அறிவு இப்பொழுது ஞானங்களின் அடிப்படையில் மாற ஆரம்பிக்கிறது. வெளிப்படையான பொருள்களை பார்த்தால்தான் நம்புவேன் என்ற அந்த அடிப்படை அறிவு இப்பொழுது பொருள் அற்ற நிலையிலும் நான் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த பாதைக்கு மாற வேண்டும். பொருள்களின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லாதது. ஏனென்றால் அது அற்பமானது. மனிதர்கள் அவ்வளவு பேருடைய கண்களும் தீட்டுப்பட்ட அந்த பாதை எனக்கு கூடாது. எந்த ஒரு விஷயமும் எனக்கு அது முழுமையாக நிறைவேறும் என்ற அந்த உறுதி எனக்கு கிடையாது. அவ்வாறு நிறைவேறினாலும் அது எத்தனை காலத்துக்கு என்னிடம் நிலைத்திருக்கும் என்பதும் எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு உறுதியற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்பது மீது இன்று நீங்கள் உறுதியடைந்து விடுங்கள். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இறைவன் இறக்கி வைத்தானே, அங்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறிவிட்டன. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ நிறைவேறிவிட்டது, அது அங்கு இருக்கிறது. அதில் நீங்கள் வாழ்ந்தும் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நன்றாக உணர்வீர்களானால் உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும், விருப்பங்கள் எப்போ இருக்குதோ அந்த இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் அந்த விருப்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யோசிச்சு பாரு.
அந்த சுகமான கற்பனையில உள்ள வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிலையில தான் உங்களுக்கு அந்த விருப்பங்கள் இருக்குமே தவிர, அந்த கற்பனையில் நீங்கள் வாழாத நிலையில் விருப்பங்கள் என்று உங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு ஆசைக்குமே ஒரு கற்பனை இருக்கிறது. அந்த கற்பனைகள் தான் ஆசைகள். அந்த கற்பனைகளில் காட்சிகள். அந்த காட்சிகளில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அந்த சுகத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான விருப்பங்கள் இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றன. ஒரே சமயத்தில் இவ்வளவு விருப்பங்களையும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உடலை கொண்டு ஒரு சுகத்தை ஒரு சமயத்தில் அதன் ஒரு பகுதியை மட்டும்தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒரு சுகத்தை கூட முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஒரு பிளேட் நிறைய சாப்பாடு இருக்குது, அதை சாப்பிடுறது பூராத்தையும் சாப்பிடணும்னு ஆசை. ஆனா பகுதி பகுதியாக தான் நீங்க ருசிக்க முடியும். அதையும் ஒரே சமயத்தில் பூராத்தையும் அனுபவிக்க முடியாது. ஒரே ஒரு சுகத்தை கூட முழுமையாக ஒரே நேரத்தில் உங்களால் உங்களுடைய புற உணர்வுகளை கொண்டு நிச்சயமாக நீங்கள் அடைய முடியாது, அனுபவித்திட முடியாது. ஆனால் கோடிக்கணக்கான எண்ணங்கள் ஒரே சமயத்தில் அவ்வளவையும் முழுமையாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய கற்பனையில். இது இறைபாக்கியம். வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் மறுக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால், இன்னும் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்பீர்களானால், உங்களுடைய ஒவ்வொரு மறைவான விருப்பத்தையும் அறிவை கொண்டு நீங்கள் அற்பமான அளவுக்கு சொற்பமான ஒரு காலத்தவணையின் மீது பெரும் கஷ்டத்துடன் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த விருப்பங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு எந்த வாழ்க்கை கிடையாது. மறைவான அந்த விருப்பத்தில் ஒரு பகுதியாவது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் தவிர, அறிவை கொண்டு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதில் துக்கமும் இருக்கிறது, சோகமும் இருக்கிறது, பெரும் கஷ்டங்களும் இருக்கின்றது, வேதனைகளும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் புறக்கணித்து நான் சம்பாதித்து விட்ட காரணத்தால் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆகவே உங்களுடைய சுகம் எதனுடைய அடிப்படையில் இருக்கின்றது என்றால் பெரும் துக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது, வேதனையின் அடிப்படையில் இருக்கிறது, சோதனை அடிப்படையில் இருக்கிறது. நீங்க 30 வயசுல நல்ல சுகமா வாழ நினைக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டிய பொருள்கள் தான் 80 வயசுல வருது. வெறுப்பா இருக்கு உங்களுக்கு. எந்த சமயத்துல நான் கேட்டது, எப்போ வந்திருக்குது, என்ன பிரயோஜனம் தெரியுமா தெரியாதா? இருந்தாலும் கஷ்டப்பட்டதுனால ஏதோ அனுபவிக்கிறேங்கிறதுக்கு அனுபவிச்சுட்டு இருப்பீங்களே தவிர அது உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இப்படி உங்களுடைய தேவைகள் உங்களுடைய விருப்பங்களாக மனதில் இருக்கும் பொழுது, உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அதை அனுபவிக்கும் பொழுது, அதை அனுபவிக்க வேண்டிய தகுதிகளை எல்லாம் இழந்து விட்டீர்கள். அதனுடைய அனுபவிக்க வேண்டிய அந்த உணர்வுகளை எல்லாம் நீங்கள் இழந்து விட்டீர்கள். பின்னணிகள் அனுபவிக்கிறீர்கள். இதில் தான் உங்களுடைய லட்சியம் இருக்கிறது என்று நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். எதை அலட்சியம் செய்ய வேண்டுமோ அதை உங்களுடைய லட்சியமாக நீங்கள் ஆக்கிக் கொண்டு நான் சாதனை படைத்து விட்டேன் என்று கூறுகிறீர்கள். உண்மையிலே அது பெரும் வேதனை. நீங்கள் விரும்பிய காலம் ஒன்று, நீங்கள் விரும்பிய உணர்வுகள் வேறு. நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய ஒரு பகுதி தான். அதுவும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த முழுமையான உணர்வுகள் எல்லாம் மறுத்து போன பிறகு அனுபவிக்கக்கூடிய அதில் வீணான பெருமையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அதில் நன்மை இல்லை. அறிவை கொண்டு வாழக்கூடிய எந்த ஒரு வாழ்க்கையும் மிகக் கேடான வாழ்க்கை என்பதை நீங்கள் இன்று உணர வேண்டும். ஆகவே பயபக்தியுடையவர்கள் இன்னும் அவர்கள் என்றால் பயபக்தியுடையவர்கள், உமக்கு அருளப்பட்டதன் மீதும் இப்பொழுது நான் உங்களுக்கு அருளியவை அனைத்தும் அருளின் அடிப்படையிலானது, பொருளின் அடிப்படையில் ஆனது அல்ல. மறைவான அந்த பாக்கியங்களின் அடிப்படையிலானது, நிச்சயமாக பாக்கியங்கள் அற்ற பொருளின் அடிப்படையிலானது அல்ல. அருளின் அடிப்படை என்பது நான் என் மனதில் மறைவான அந்த இறைவனுடைய பாக்கியங்களை ஏற்றுக்கொண்டேன் என்பதால். எப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இறைவனுக்கு புறம்பாக நன்றி கெட்டவர்களாக நீங்கள் இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் கூறுகிறான், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்று இறைவன் கூறுகிறான். பொருளின் அடிப்படையில் நான் பார்க்கவில்லையே என்பது உங்களுடைய எண்ணம். வெறும் கற்பனையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கற்பனையில் உண்மை இல்லை என்றால் எப்படி நீங்கள் வாழ முடியும்? கற்பனையை எப்படி நீங்கள் பொய் என்று ஆக்கிக் கொண்டீர்கள்? நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அருளுடைய அந்த பாக்கியத்தின் மீது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி நீங்கள் அதை மறுப்பீர்கள்? கற்பனை என்று கூறுகிறீர்களே, அந்த கற்பனையில் உண்மையான காட்சிகள் எப்படி நடக்கின்றன? அந்த கற்பனை பொய்ன்னு சொன்னா எப்படி அதை உங்களை மறந்து வாழ்றீங்க?
உங்களுடைய பொருளின் அடிப்படையில் நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கு முன்பாகவே கற்பனைகளில் தானே இது வந்துவிட்டது, நான் அனுபவிக்கப் போகிறேன் என்று நீங்கள் இருக்கிறீர்கள். பின்னர் அந்த கற்பனையை தானே நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். அந்த கற்பனைக்கு புறம்பாக நீங்கள் எதையும் வாழ்வதில்லையே, எப்படி அது? கற்பனை பொய் என்றால். ஆகவே மனிதர்களிடம் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக திரும்பும் பொழுது, மனிதர்களிடம் நீங்கள் பேச்சு கொடுக்கும் பொழுது, மனிதர்களிடம் நீங்கள் எந்த சம்பாஷணைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். அவர்கள் பெரும்பாலும் அறிவின் அடிப்படையில், பொருளின் அடிப்படையில் வாழ்பவர்கள். நாமோ அருளை நோக்கி மிக மேலான பாதையின் மீது இருக்க ஆசைப்படுகிறோம். எந்த ஒரு கற்பனையும் இவர்கள் நினைப்பது போல பொய் அல்ல. கற்பனையில் வாழ்கிறான் என்று அவர்கள் பரிகாசம் செய்வார்கள். அதில் உண்மை இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவார்கள். ஆகவே கற்பனைகளை இறைவன் உங்களுக்காக அனுமதிக்கிறான். அவன் உங்களுக்காக அதை தோற்றுவிக்கிறான். நீங்கள் அந்த கற்பனைகளை புறக்கணிப்பவர்கள் இல்லை. அந்த அழகான கற்பனைகளிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்பவர்களும் இல்லை. எப்படி மறுப்பீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையையே நீங்கள் தொலைப்பது என்பது உங்களுடைய உறுதி பிரமாணமாக இருக்குமானால் நீங்கள் அந்த கற்பனையை நிராகரித்து விடுங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நிராகரித்து விடுங்கள். மிக கேடான ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். நம்முடைய கற்பனைகள் பொய் என்று வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் அவ்வளவு, மனித சமுதாயம் அவ்வளவும் கூறும். ஆனால் நீங்கள் அவ்வாறு கூறுபவர்கள் இல்லை. ஆகவே மனித சமுதாயத்தை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஞானங்களுடைய பாதையில் இல்லை, அவர்கள் பொருளின் அடிப்படையிலான பாதைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அருள் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை என்றோ முடிந்துவிட்ட வாழ்க்கை. எப்பொழுது அவர்கள் கற்பனையை நிராகரிக்கிறார்களோ, பின்னர் ஏன் அவர்கள் கற்பனையை நாடி செல்கிறார்கள்? கற்பனையில் அவர்கள் எதையெல்லாம் கொண்டிருந்தார்களோ அதில் ஒரு பகுதியைத்தான் அனுபவிக்கிறார்கள். ஏன் அதை அனுபவிக்கிறார்கள்? எப்படி அவர்கள் அனுபவிக்க முடிகிறது பொய் என்று ஆயிற்ற பிறகு? ஆனால் நீங்கள் அந்த கற்பனையை நீங்கள் முழுதுமாக நம்பிவிட்டீர்களானால் உங்களுக்கு என்ன கேடு வந்துவிடப் போகிறது? நன்மையை தவிர. அவ்வளவும் அதற்கு மேலும் உங்களை அனுபவிக்க செய்வானே, எப்படி நீங்கள் இதை மறுக்க முடியும்? ஆகவே நீங்கள் எதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி பயந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுவதன் மீது பக்தி கொள்ளுங்கள். இது மட்டும்தான் எனக்கு தேவை என்பது பக்தியாகும். இதை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்பது இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனாகும், அறிவிக்கக்கூடிய நன்றி உணர்வாகும். நிச்சயமாக இறைவன் உங்களிடமிருந்து இந்த நன்றி உணர்வை ஏற்றுக்கொள்கிறார். ஒரே நேரத்தில், ஒரே சமயத்தில் நமக்கு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளாக அமைத்து அந்த வாழ்க்கையில், அவனுடைய உலகத்தில் நம்மை கற்பனை என்ற அந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அதை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது மிக நெருக்கமாக ஆகிவிட்டது. இனி நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை கொண்டு தூரமாக ஆக்கிவிட வேண்டாம், தொலைவிலாக ஆக்கிவிட வேண்டாம். சந்தேகம் என்பது உங்களுடைய அறிவின் பெருமையை கொண்டு, நாசமாய் போன அந்த அறிவு, மனித அறிவை கொண்டுதான் நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். அந்த நாசமாய் போனவர்களுடைய நெருக்கத்தில் தான் நீங்கள் அமைந்தும் இருக்கிறீர்கள். அவர்களுடைய பேச்சுக்களையும் அவர்களுடைய இறை துரோகமான அந்த எண்ணங்களையும் தான் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள் ஒருவருக்கொருவர். ஆகவே நீங்கள் உங்களுடைய சக மனிதர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே அவர்கள் தொலைவை உண்டாக்குவார்கள், தூரத்தை அதிகமாக்குவார்கள், நெருக்கத்திலிருந்து பிரித்துவிடுவார்கள் என்பதை நீங்கள் அஞ்சுவீர்களானால் நீங்கள் பயபக்தியாளர்கள். உங்களுடைய விருப்பங்களின் மீது அவர்கள் ஏளனம் செய்வார்கள், அவர்களிடம் நீங்கள் தெரிவிப்பீர்களானால். ஏனென்றால் மனித அறிவுக்கு சாத்தியமில்லை. எனவே நீங்கள் அவர்களை விட்டு விலகியிருப்பீர்களா? எப்படி விலகிறது? உங்களுக்காக அறிவிக்கப்பட்ட அந்த எண்ணத்தை பிறருக்கு நீங்கள் கூற வேண்டாம், இவ்வளவு. மற்றபடி அவர்களுடன் நீங்கள் வாழுங்கள். அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடம் இறைவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்தை அவர்களிடம் கூறி, இது எனக்கு வேண்டும், இதன் மீது நம்பிக்கை கொண்டேன் என்று நீங்கள் கூறுகிறானால், அறிவில்லாமல் அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை பாழாக்கி விடுவார்கள். ஏனென்றால் மனிதனுடைய மனம் பலவீனமானது. எதன் மீது பலவீனமானது? பொறுமையின் மீது அது பலவீனமாக இருக்கிறது. அதனுடைய பொறுமைக்குரிய காலம் அதிகமாக ஆக அவர்களுடைய நம்பிக்கை தளர்ந்து போகும்.
ஆகவே உங்களுடைய பிரார்த்தனையில் மிக முக்கியமானது என்னவென்றால் ஒரு விருப்பம் உள்ளுக்குள் ஏற்பட. ஒரு விருப்பம் இல்ல, கோடிக்கணக்கான விருப்பங்கள் இப்பொழுதும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய மனதளவில். முழுமையாக அவ்வளவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே என் இறைவனே, என் நம்பிக்கையை அதிகரிப்பாயாக. உன் மீது, உன்னுடைய அந்த அழகான வாக்குகளின் மீது நான் சந்தேகம் கொண்டு விடாமல் என்னை பாதுகாத்துக்கொள். இது உங்களுடைய மனதில் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய ஏற்கனவே நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இப்பொழுது உருப்பெற ஆரம்பிக்கிறது. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களுடைய 5 புலன்களுக்கும் அது விருந்தளிக்க வேண்டும். அது கூடிய விரைவில் நிறைவேற இருக்கிறது. மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்களுடைய 5 புலன்களுக்கும் இப்பொழுது அது அனுபவிக்கக்கூடிய தன்மையை, பொருளின் அடிப்படையை அது அடைய வேண்டும். அந்த அடையக்கூடிய காலம் உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட காலமாகும். அந்த காலத்தை இறைவன் உங்களுக்கு அறிவிப்பவனாகவும் இல்லை. ஆகவே நீங்கள் இறைவனிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். பொறுமையை நீங்கள் இறைவனிடம் கேளுங்கள். அந்த பொறுமையின் காலத்தை உங்களுக்கு லேசாக ஆக்கிவிடுவான். அந்த பொறுமையின் காலத்தின் மீது உங்களை நிச்சயமாக அவன் தவறிவிட அனுமதிக்க மாட்டான். அந்த பொறுமையின் காலத்தில் நீங்கள் தளர்ந்து போகவும் அவன் அனுமதிக்க மாட்டான். நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் சமீபமாக இருக்கிறது. அது உங்களுடைய புற உணர்வுகளுக்கு வெளிப்பட்டு அதன் சுகத்தை உங்களுடைய உடலும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். கொஞ்சம் பொறுமையுடன். வேறு எங்கும் இல்லை, இங்குதான் இருக்கிறது. இது எதை விரும்பிவிட்டதோ அங்கு அது இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களிடம் இருக்கிறது. உங்களை தவிர்த்து வேறு எங்கும் இல்லை. ஆகவே எதற்காக நீங்கள் அலைய வேண்டாம், நம்புங்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் உங்களுடைய புறப்புலன்களால் பார்க்கவில்லை. அதற்குரிய ஒரு காலம் இருக்கிறது. அதுவரையில் நீங்கள் உங்களுடைய குணங்களுக்காக இறைவன் பக்கம் திரும்புங்கள், நற்குணங்களுக்காக. பொறுமையிலிருந்து நற்குணங்கள் உருவாக இருக்கிறது. இறைவன் இன்னும் உங்களுடைய நற்குணங்களை அதிகமாக்குவான். அவ்வாறு உங்களுடைய நற்குணங்கள் அதிகமாகும் பொழுது நீங்கள் பெருமை கொண்டவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். நீங்கள் பெருமை கொள்ளாத சமூகத்தினர் என்பது உண்மையாக இருக்குமானால் நீங்கள் அந்த சமுதாயத்தில் இருப்பவர்களாக அவன் அறிந்தால், கற்பனைகளில் எது இருக்கிறதோ அப்பொழுதே அது உங்களுடைய புற உணர்வுகளுக்கு வெளிப்படையாகவும் அமைந்து நீங்கள் அது சுகமும் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் அதே நேரத்தில். ஆனால் நீங்களோ அவற்றை கொடுத்து விட்டால் இறைவனுக்கு துரோகமாக பெருமையில் ஆகிவிடுவீர்கள் என்பதை இறைவன் நிச்சயமாக நன்கறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் அந்த பாக்கியங்களை பெற்ற பிறகு பெருமையை கொள்வீர்களானால் பெரும் வேதனை உங்களை வந்து அடைய இருக்கிறது. அதை நீங்கள் தாங்க மாட்டீர்கள். இறைவன் பால் அதன் காரணமாக முற்றிலும் நம்பிக்கை இழந்து இறைவனை வெறுக்கக்கூடிய அளவிலும் ஆகிவிடுவீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கு இன்னும் இழிவான வாழ்க்கை இந்த உலகில் இருக்கிறது. இன்னும் உங்களுடைய மறுமையிலும் இழிவான வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் வாடும் காலமெல்லாம் வேதனை இருக்கிறது. இன்னும் மரண வேதனையும் உங்களை தொடரும். ஆகவே இறைவனுக்கு அஞ்சுங்கள். இறைவனை உங்களுடைய தேவைகளுக்கு அவசரப்படுத்த வேண்டாம். அவன் உங்களுடைய தன்மைகளை அறிந்தவன். உங்களுக்காக வாக்கு கொடுத்து விட்டான். அது உங்களுடைய விருப்பங்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அதை உங்களை புற உணர்வுகளில் வாழ வைப்பதற்காக அவன் உங்களை உயர்த்தும் வரையில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ஆகவே உங்களுக்கு அருளப்பட்டதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்டதன் மீதும், இப்ப உங்களுக்கு அருளப்பட்டது எது? உங்களுடைய தேவைகள் என்ன என்றும், அதன் மீது ஏன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதும், அதில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும், அது கற்பனை என்பதும், அந்த கற்பனை உண்மை என்பதும், அந்த கற்பனை இல்லாமல் உங்களுக்கு புற வாழ்க்கையும் இல்லை என்பதையும் தெளிவாக நீங்கள் உணர்த்தப்பட்ட நிலையில் அதை நீங்கள் மறுப்பவர்கள் இல்லை. இந்த விஷயங்களில் உங்களுக்கு மறுப்பு இருக்கிறதா? இதுவரையில் எப்படி இந்த உண்மையான விஷயத்தை மறந்திருந்தீர்கள்? ஆகவே உங்களுக்கு ஏற்கனவே அது கற்பிக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் இப்ப ஆமான்னு தலையாட்டுறீங்க. புதுசா சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். மறந்துவிட்ட உண்மைகள் உங்களுக்கு உதாரணங்களை கொண்டும் உபமானங்களை கொண்டும் தெளிவான விளக்கங்களை கொண்டும் மீண்டும் நீங்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறீர்கள். ஆகவே உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் இதுவரை கூறிவிடவில்லை. உங்களுக்கு தெரிந்த ஒன்றைத்தான், நீங்கள் மறந்துவிட்ட ஒன்றை உங்களுக்கு
மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகிறேனே தவிர புதிதாக ஒன்றும் இங்கிருந்து இறக்கப்படவில்லை. எவ்வளவு தூரம் நாம் மறத்து போய்விட்டோமோ உணர்வதற்கு, அந்த உணர்வுகளை புதுப்பிப்பதன் காரணமாக மறந்துவிட்ட அந்த உண்மைகளை நீங்கள் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதன் காரணமாக ஆமாம் என்று தலையாட்டுகிறீர்கள். உங்களுக்கு புரியாத ஒன்றை நான் சொல்கிறேன் என்றால், புதிதாக ஒன்றை சொல்கிறேன் என்றால், நீங்கள் பெரும் சிரமப்பட்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் சொல்லும் பொழுது இது சரியாக இருக்கிறது என்று நீங்கள் எப்பொழுது ஆமதிக்கிறீர்களோ அப்பொழுது நான் சொல்லுவதை சரிதானா என்று உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள். ஆகவே அது சரி என்று சொல்லும் பொழுது ஆம் என்று தலையாட்டுகிறீர்கள். நான் இதை கூறுவதற்கு முன்பாகவே உங்களுடைய இருதயங்களில் அந்த உண்மை இறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டு சரியாக இருக்கிறது என்று நீங்கள் தலையாட்டுகிறீர்கள். உண்மை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாத நிலையில் அது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகம் இல்லாமல் அந்த உண்மை ஒன்றுதான். அந்த உண்மையை மறுப்பவர் எவருமே இல்லை. ஆகவே உண்மையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கிறானால் நீங்களும் நானும் சகோதரர்கள். அப்படி இல்லை, உங்களுடைய அறிவை நீங்கள் நம்புகிறானால் எனக்கு பரம விரோதி நீங்கள் தான். என்னுடைய அனைத்து நன்மைகளுக்கும் இன்னும் உங்களுக்கு பரம விரோதி நான். ஏனென்றால் நான் என்னுடைய தகுதியில் முன்னேறும் பொழுது நீங்கள் என்னை பார்த்து பொறாமைப்படுவீர்கள். அந்த பொறாமையின் காரணமாக நீங்கள் எனக்கு தீங்கிழைக்க நாடுவீர்கள். நான் உங்கள் கண் முன்பாக உயர்வது உங்களுக்கு தாங்காது. ஆகவே என்னை எதிரியாக பார்ப்பீர்கள். நம் அனைவருக்கும் உண்மை ஒன்றுதான். என்னுடைய தேவைகள் எனக்கு, உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு. உங்களுடைய தேவைகள் மட்டும்தான் உங்களுக்கு. ஆகவே உங்களுடைய கற்பனைகளை நீங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொண்டு அதன் மீது நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். என்ன பாவ மன்னிப்பு? என் இறைவனே, பெருமையின் காரணமாகத்தான் நான் விரும்பும் என்னுடைய ஒரு வாழ்க்கை எனக்கு இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது. என் பெருமை என்ற குணத்தை நிச்சயமாக நீ நன்கறிந்திருக்கிறாய். என் இறைவனே, உன்னிடமே நான் என்னை பொறுப்பேற்படுத்துகிறேன். என்னுடைய பெருமையிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். பொறுமையை கொண்டும் நீ என்னை உயர்வுடைய செய். மனிதர்களில் யார் உண்மையை வெறுப்பார்களோ அவர்களை விட்டும் நீ என்னை விலக்கிவிடு. உன் பாதையில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடம் நீ என்னை நெருக்கமாக்கிவிடு. இது உங்களுடைய பிரார்த்தனைகளுடைய அமைப்பாக இருக்க வேண்டும் இந்த வழிமுறையில். ஆகவே இறைவனை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். இப்பொழுது உங்களுக்கு என்ன இறக்கப்பட்டிருக்கிறதோ, உங்களுடைய வயசு 22, என்னுடைய வயசு 52. உங்களுக்கு முன்பாக எனக்கு இறக்கப்பட்ட உண்மையின் மீதும் இப்பொழுது உங்களுக்கு இறக்கப்பட்ட உண்மையும் இரண்டும் ஒன்றுதான், வேறு வேறல்ல. இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் மீது இறக்கப்பட்ட அந்த உண்மையும் இந்த உண்மையும் வித்தியாசம் அல்ல. ஆகவே உங்கள் மீது எது உண்மை என இறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உண்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உண்மைக்கு இருவேறு முகங்கள் கிடையாது, இருவேறு துருவங்கள் கிடையாது. உண்மை ஒன்று மட்டும்தான். அந்த ஒன்றிலிருந்து குழப்பங்களோ அல்லது அதன் மீது சந்தேகம் கொள்வதற்கோ நமக்கு அனுமதி இல்லை. ஆகவே எந்த ஒரு சொல்லிலும் உண்மையை நீங்கள் பாருங்கள், அந்த உண்மையை சிந்தித்து உணருங்கள். அந்த உண்மை இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவ்வாறு இல்லை என்றால் விலகிக் கொள்ளுங்கள். உண்மையை கொண்டு பேசுபவர்கள் யார் என்றால் அவர்கள் பெருமை கொள்ளாத மனிதர்களாக இருப்பார்கள். பெருமை இல்லை என்பதை எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள்? பெருமை கொண்ட மனிதர்களால் தெளிவாக பேச முடியாது. பெரும் குழப்பங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு வார்த்தைக்கும் மறுவார்த்தைக்கும் முரண்பாடுகள் இருக்கும். பொறுமையை இறைவன் கொடுத்தால் தவிர கிடையாது. அந்த பொறுமையின் விளைவு அவன் கொடுக்கக்கூடிய ஞானங்கள். அந்த ஞானங்களில் இருவேறுபட்ட கருத்துக்களுக்கு இடமில்லை. குழப்பமான மாற்று கருத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய அந்த தெளிவற்ற பேச்சுக்கும் அங்கு இடம் கிடையாது. ஏனென்றால் அந்த பேச்சை நடத்தி கொண்டிருப்பவன் இறைவன் தான். அந்த உணர்வுகளிலிருந்து உண்மைகளை கொண்டு வருபவனும் இறைவன் தான். அந்த இறைவனிடம் பொறுப்பை ஏற்படுத்திய பிறகு உங்களுக்கு பெருமை என்ற ஒன்று கிடையாது. ஆகவே என்னுடைய இருதயத்தில் என்ன உண்மை இருக்கிறதோ அதே உண்மை அங்கும் இருக்கிறது. நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படி என்றால் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதன் பொருள் என்ன? அவர் சொல்வது சரிதானா என்பதை நான் எனக்குள் இருக்கும் உண்மையை கொண்டு வரிசை பார்த்துக்கொண்டு ஒப்பிட்டு பார்த்துக்கொண்டு உண்மையுடன் உண்மை கலக்கும் பொழுது என்று தலையாட்டுகிறேன். அவ்வளவு. ஆக உங்களுக்கு இறக்கப்பட்டது வேறு, எனக்கு இறக்கப்பட்டது வேறா? இல்லை. எனக்கு இறக்கப்பட்டதன் மீதும் எனக்கு முன்னோர்களின் மீது இறக்கப்பட்டதன் மீதும் வேறு வேறா? இல்லை. ஆகவே நீங்கள் எதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும்?
எந்த ஒரு பேச்சிலும் உண்மை இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், அவ்வளவு. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு அருளப்பட்டதன் மீதும் உங்களுக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பெருமை கொண்டு ஒருவர் உண்மையை பேசும் பொழுது அவர் இவ்வளவு அதிகமாக உண்மையை பேசிவிட்டாரே என்று பொறாமை கொள்ளாதீர்கள். ஆகவே பெருமையை நீங்கள் நீக்கிக் கொள்வீர்களானால் பொறாமை என்ற உணர்வு உங்களை விட்டு நீங்கும். ஆகவே உண்மைகள் உங்களுக்கு இன்னும் உங்களுடைய இருதயத்தில் மேலோங்கும். அதாவது உங்களுடைய விருப்பங்களின் மீது நம்பிக்கை மேலோங்கும். அதுக்கு இறைவன் நிச்சயமாக போதுமான பாதுகாவலாக இருக்கின்றார். ஆகவே மறுமையை நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள். பயபக்தியர்கள் யார் என்றால் அவர்கள் மறுமையை உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். உங்கள் மீது இறக்கப்பட்ட அந்த உண்மையின் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள். பிறர் உண்மையை பேசும் பொழுது அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வீர்கள். பெருமையின் காரணமாக நீங்கள் வீணாக தர்க்கம் செய்ய மாட்டீர்கள். என்னை விட அதிகம் பேசிவிட்டாரே என்று நீங்கள் பொறாமையும் கொள்ள மாட்டீர்கள். ஆகவே நற்குணங்களை நீங்கள் இன்னும் அதிகமாக இறைவனிடம் என்று பெற இருக்கிறீர்கள். அந்த நற்குணங்களுடைய விளைவுகள், அதனுடைய பலன்கள் என்னவென்றால் உங்களுக்கு சந்தேகமில்லாத நம்பிக்கையை இறைவன் இருதயத்தில் அமைத்து தருவான். அத்துடன் பொறுமையையும் இறைவன் உங்களுக்கு ஆகமாக்கிடுவான். இன்னும் ஞானங்களையும் உங்களுக்கு கொடுப்பான். அந்த ஞானங்கள் என்னவென்றால் வரப்போவதை நீங்கள் அறிவதாகும். மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது ஞானங்களாகும். பொருள் வடிவுக்கு அப்பாற்பட்டது ஞானங்களாகும். ஞானங்கள் என்பது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாகும். ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களானால் இன்னும் பொறுமையையும் இறைவன் புறத்திலிருந்து நீங்கள் அடைய பெறுவீர்களானால் அடுத்தது உங்களுக்கு ஞானங்கள். நீங்கள் விரும்பியது இருக்கிறது என்பதை அறிவிக்கக்கூடிய ஞானங்கள், மறைவான அந்த மிக பெரும் பாக்கியங்கள், உண்மைகளை இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான். உங்களுடைய தேவைகள், விருப்பங்கள் எவ்வாறு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்பதை உங்களுடைய அகக்கண்ணால் நீங்கள் அதனுடைய வழிமுறைகளையும் பார்ப்பீர்கள். இது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மனக்கண்ணில் வாழ்வது மட்டுமல்ல, எந்த ரூட்ல அது உங்களுக்கு இப்போ விடிவாக இருக்கிறது, உங்களுடைய புற உணர்வுகளுக்கு வெளிப்பட இருக்கிறது என்ற அந்த பாதையையும் இறைவன் உங்களுக்கு மனக்கண்ணில் அறிவிப்பான். இது மிக பெரும் ஞானங்களாகும். இந்த ஒரு பொருள் இங்க இருக்குதுன்னு சொன்னா இதை கொண்டு உபயோகப்படுத்துறது அறிவு. ஒரு போன் இருக்குதுன்னு சொன்னா அதை கொண்டு நீங்கள் உபயோகப்படுத்துவது அறிவு. ஏனென்றால் மனிதர்களுக்கு அதை வெளியாக்கிவிட்டான். இனி மனிதர்கள் அதைத்தான் நம்புவார்கள், அதை கொண்டே பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். மனிதனுடைய அறிவு எப்பேற்பட்டது என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். இந்த அறிவு கேவலமானது. எப்பொழுது ஒரு அறிவை நீங்கள் மெச்ச ஆரம்பித்து விட்டீர்களோ இதற்கு மேல் ஒன்றும் கிடையாதுன்னா, மறைவாக இருக்கக்கூடிய இந்த விருப்பங்களை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, எந்த அறிவு கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இப்போ அது நாளைக்கு நிறைவேறக்கூடிய அந்த பாதைகளையும் இறைவன் அறிவிப்பானே. வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையை வேறு, அந்த பாதை புற உணர்வுகளுக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதையை தெளிவாக அறிவிப்பான். அப்பொழுது உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும். ஞானங்களின் அடிப்படையில் நம்பிக்கை அதிகமாகும். வீணாக நம்பிக்கை அதிகரிப்பதை தவிர இறைவன் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிற பாதையை தெளிவாக உங்களுக்கு காட்டுவான். மனக்கண்ணில் அதையும் பார்ப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள். உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து நீங்கள் தவற மாட்டீர்கள். இது ஞானங்களின் அடிப்படையில். மறைவாக இருக்கும் வரையில் ஞானங்கள், வெளிப்பட்டு விட்டால் அறிவு. அந்த அறிவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நீ உங்களுக்கு ஞானங்கள் கிடையாது. அந்த அறிவை நீங்கள் மெச்ச ஆரம்பித்து விட்டீர்களானால் உங்களுக்கு ஞானங்கள் கிடையாது. ஆகவே நீங்கள் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, இறைவன் அதை உங்களுக்கு ஒரு சோதனையாக அறிவாக மாற்றிவிட்டான். இன்னைக்கு இருக்கிற மிக பெருசு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது டிவி, செல்போன், டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி. அப்படித்தானே? வேற எதுவும் இருக்கா? அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆகையினால் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய ஒன்றை அவன் உங்களுக்கு அறிவுக்கு ஆகிவிட்டான், பொருளாக ஆக்கிவிட்டான். இனி அதில் அருள் இல்லை. இதை நீங்கள் மெச்ச ஆரம்பித்து விடுகிறானால் உங்களுடைய அறிவு மகா மட்டமானது. இனி உங்களுக்கு ஞானங்கள் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ஆகவே மனிதனுக்காக எப்பொழுது ஒரு சோதனைக்காக ஒரு ஞானத்தை வெளிப்படையாக ஆக்கிவிட்டானோ அது பொருளின் அடிப்படையில் ஆகிவிட்டபடியால் அது அறிவாகும். ஆகவே அறிவை மெச்ச ஆரம்பிச்சுட்டால் நீங்கள் பெருமை கொள்வீர்கள். யாரோ ஒருவன் அவனை தேர்ந்தெடுத்து இறைவன் மறைவான ஒரு உண்மையை
பொருள் வடிவமாக ஆக்கி கொடுத்து விட்ட பிறகு அவனும் பெருமை கொண்டான், நீங்களும் அந்த கண்டுபிடிப்பு என்று கூறிக்கொண்டு பெருமை கொண்டு திரிவீர்கள். இது இருக்கும் வரையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடையாது. வெளிப்படையான பொருளின் அடிப்படையிலான ஆகிவிட்ட ஒவ்வொன்றும் கீழானது. ஆகவே மறைவான வாழ்க்கையில் நீங்கள் திரும்புங்கள், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், மறைவானவற்றை அறிந்து பழகுங்கள். வெளிப்படையாகிவிட்ட ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு சோதனை தான். புதிய அறிவு என்பது ஒரு புதிய ஒரு சோதனை. இதை பெருசா நினைக்கிறீங்களா அல்லது இதோட பெருசு நினைக்கிறீங்களா? ஆகவே வெளிப்படுத்தப்பட்டுவிட்ட ஒவ்வொன்றும் பெரும் சோதனையாக இறைவன் உங்களுக்கு அமைக்கிறார். நீங்கள் அதை பெருமைப்படுத்துகிறீர்களா? அதை பெருமைப்படுத்துவீர்களானால் இதற்கு மேல் உங்களுக்கு நிச்சயமாக ஞானங்கள் கிடையாது. வெளிப்படுத்தப்பட்டுவிட்ட ஒவ்வொன்றும் கேடானது, தாழ்வானது, மனித அறிவுக்குட்பட்டது, சோதனையாக ஆக்கிவிட்டான். வெளிப்படுத்தப்பட்டுவிட்ட ஒவ்வொன்றும் இனி அழியக்கூடியது, மறைவாக இருக்கிற ஒவ்வொன்றும் உங்களை வாழ வைக்கக்கூடியது. ஆகவே நீங்கள் ஞானங்களின் பக்கம் திரும்புங்கள். ஸ்டெத்தோஸ்கோப் கண்டுபிடிச்சோம், அந்த ஞானத்தை கொடுத்தோம், அந்த அறிவை கொடுத்தோம். அந்த ஞானத்தை அறிவாக்கணும். மறைவான பாதை என்ற ஒரு ஞானத்தை ஸ்டெத்தோஸ்கோப் என்ற அடிப்படையில் அதை அறிவாக்கி விட்டான். அந்த அறிவை கொண்டு சுத்தி தெரிஞ்சுங்க, நான் டாக்டர் சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் காமிச்சிட்டு பெருமை கொண்டு வந்தீங்க. இதுல பெருசு நான் பெரிய படிச்சு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே கருவியை கொண்டு மறைவா உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளிப்படையா பார்க்கக்கூடிய அந்த படம் எக்ஸ்ரே கருவியை கொண்டு வரும் பொழுது அதை நீங்க பெருசா நினைச்சீங்க, பெருமை கொண்டீங்க. பெரிய கண்டுபிடிப்பு, உலகத்திலே பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுடைய சோதனைக்காகத்தான் இதை கொண்டு வந்தான். அதை நீங்க உங்களுடைய அறிவின் காரணமாக கிடைக்கப்பட்டு சொன்னீங்க. இந்த அறிவை கொண்டு வந்தது அவன் தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கறதுக்காக எப்ப நீங்க அதை சாதனை கண்டுபிடிப்புன்னு சொன்னீங்களோ அதுக்கப்புறமா அது கிடையாது, அது உருப்படாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதோட டெவலப்மெண்ட் வேற, ஸ்கேனிங் கொண்டு வந்துட்டு இதை பெருசா நினைச்சிருந்தீங்க. இப்படி நீங்க எந்த காலத்தை முன்னேற போறீங்க? ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் நீங்க உங்களுடைய அறிவின் காரணமாக சொல்றீங்க, அது சாதனைன்னு சொல்றீங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு சோதனைக்காக மறைவானவற்றை உங்களுக்கு அறிவாக வெளிப்படுத்தி விட்டான். இனி அதில் பிரயோஜனம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தப்பட்டுவிட்ட ஒவ்வொரு அறிவும் உங்களுக்கு சோதனை. அதை சாதனை மனிதனின் கண்டுபிடிப்பு என்று நீங்கள் கூறுவீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு மிக பெரும் வேதனை. உங்களுக்கு மட்டுமே யார் அப்படி கூறுகிறார்களோ அவர்களுக்கு மிக பெரும் வேதனை இருக்கிறது. மனிதர்களுடைய கண்டுபிடித்தான் என்று கூறுகிறீர்களோ, இது மிக பெரும் சாதனை என்று கூறுகிறீர்களோ, ஞானங்களுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் உங்களை எல்லாம் தெரிந்தவர்களை போன்று ஞானங்கள், கல்வி ஞானம், கல்வி அறிவு என்று குழப்பிக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கப்பட்டதன் மீது நீங்கள் உறுதியாக சிந்தித்து உணர்ந்து நீங்கள் செயல்படுகிறீர்களோ, அப்பொழுது உங்களுடைய பெருமை உங்களை விட்டு நீங்கும். ஒரு இறைவனுடைய அருள் பொருளாக மாற்றப்பட்டுவிட்ட பிறகு அது ஒரு சோதனையாகும். புரிகிறதா? அந்த சோதனையை நீங்கள் மனிதனுடைய சாதனை என்று எப்பொழுது கூறுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு வேதனை நிச்சயம். ஆகவே மனிதர்களுடைய அறிவை நீங்கள் துச்சமாக மதிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் பெருமையின் காரணமாகத்தான் மேலும் நாம் உயர வேண்டிய அந்த காலகட்டத்திலிருந்து நாம் இன்னும் தொலைவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இதை எடிசன் கண்டுபிடிச்சான், தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சா சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அந்த வார்த்தை இருக்கிற வரைக்கும் இந்த காத்துல பொதிஞ்சிருக்கக்கூடிய உலகளாவிய ஒவ்வொரு அணுவுக்கு இடையில ஒரு அணு, ஒரே ஒரு கீட்டு தான் இந்த லைட்டு, மின்சாரம்ங்கிற இந்த ஒரு ஞானங்கள் உங்களுக்கு பொருளாக ஆக்கப்பட்டிருக்கு. இந்த காத்துக்கு ஒரு சின்ன ஒரு கீரல் தான். இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பெரிய ஞானங்களை விட்டுட்டு இருக்கிறீங்களே, இந்த வீணா பணம் இதை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் இதற்கு அப்பால் புத்தகம் இல்லை. கழிசடைகளின் பாடத்திட்டங்களை நீங்கள் படிக்க வேண்டாம். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், கழிசடை. அதற்கு மேல் உதாரணம் எனக்கு தெரியவில்லை, அதை விட கீழானது. நீங்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருப்பீர்கள், மறைவானதை நம்புங்கள். இன்னும் ஞானங்கள் அதிகமாக இருக்கின்றன, பொருளற்ற ஞானங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதனுடைய பாதைகளை நான் அறிவேன், அது ஞானங்களாகும். மனிதனுடைய அறிவை நாம் ஒருபோதும் மதிக்கக்கூடாது. அறிவை கொண்டு பேசுபவர்களை விட்டும் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அறிவை யார் மெச்சுகிறார்களோ அவர்கள் பெருமைப்படுத்துகிறார்கள். இறைவன் ஒரு சோதனைக்காக கொடுத்ததை பெருமைப்படுத்துகிறார்கள். அது மனிதனுடைய கண்டுபிடிப்பு என்று கூறுகிறார்கள். அவ்வாறல்ல, ஒரு சோதனைக்காக
அதை சாதனை, மனிதனுடைய சாதனை என்று கூறுகிறார்கள். தன் சொந்த அறிவை கொண்டு கண்டுபிடித்ததாக. இறைவன் எனக்கு கொடுத்தான் என்று கூறினால் அது சாதனை இல்லை, இறைவனால் எதுவும் முடியும். உங்களுக்குள் சாதனை என்று கூறிக்கொள்கிறீர்களே, உங்களுக்கு என்ன கேடு? அப்படி கேடான மனிதர்களுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றவும் கூடாது. ஆகவே உங்களுடைய மறுமையை நீங்கள் நம்புங்கள். அந்த மறுமை என்பது உங்களுடைய இருதயத்தில் இப்பொழுது அருளாக, ஒரு விருப்பமாக, கற்பனையாக, உங்களுக்கு அழகான தேவைகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானே, இந்த வாழ்க்கை உங்களுக்கு மிக நெருக்கமாக அமைந்துவிட்டது. உங்களுடைய புற உணர்வுகளுக்கு வெளிப்படக்கூடிய அந்த காலம் சமீபித்திருக்கிறது. ஆகவே அதனுடைய வழிகளை இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான். இந்த பாதைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக அறிவிப்பான். ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். மறுமை என்பது நாளைய வாழ்க்கையை ஞானங்களை கொண்டு நான் நம்பிக்கை கொள்வது மறுமையை நம்புவதாகும். என்னுடைய விருப்பங்கள் மறைவாக இருக்கின்றன. இந்த மறைவானவை மறுக்க முடியாத உண்மைகளாக என்னுடைய வெளிப்புற உணர்வுகளுக்கு சுகமளிக்கக்கூடியதாக அமையக்கூடிய நாள், அதை நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஆகவே மறுமையை நம்பிக்கை கொள்வது என்பது உங்களுடைய விருப்பங்களின் மீது இறைவன் உங்களுக்கு எதை இறக்கினானோ, எதை இறக்கினானோ அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வதாகும், மறுமையை நம்புவதாகும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், உங்கள் புற உணர்வுகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்பதை நம்புவதாகும். நான் நாளைய வாழ்க்கையில் எதை விரும்புகிறேனோ, மறைவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மறைவானது எனக்கு தெளிவாகும் என்பதை நான் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை, நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை, நான் மறுமையை நம்பிக்கை கொண்டவன் என்ற அந்த அடிப்படையில் என்னை உயர்த்தி விடுகிறது. இப்பொழுது 2 அத்தியாயம் 2வது 4வது வசனம் உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் பயபக்தியுடையவர்கள், உமக்கு அருளப்பட்டதன் மீதும். இப்பொழுது நான் உங்களுக்கு பொருள் வடிவாக எதுவுமே சொல்லவில்லை. அவ்வளவும் மறைவான அந்த அருள் வடிவிலேயே அவ்வளவு நம்பிக்கையையும் உங்களுக்காக நான் இன்று இறக்கி வைத்திருக்கிறேன். இறைவன் அருளை கொண்டு உங்களுக்கு இந்த அருள் புகட்டப்பட்டிருக்கிறது. எந்த பொருள் அடிப்படையிலும் கொண்டு உங்களுக்கு நான் எந்த நம்பிக்கையும் அளிக்கவில்லை. மறைவாகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அந்த அருள். அந்த அருளில் மறைவான அந்த உபதேசத்தில் உங்களுக்கு உண்மை இருக்கிறதா என்பதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உண்மையுடன் தொடர்பு கொண்டு ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருக்கிறது, ஆகவே நீங்கள் அதை ஆமோதிக்கிறீர்கள். இது மனித சமுதாயம் முழுமைக்கும் இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியமாகும். உண்மையில் மாற்றமில்லை, மாற்று கருத்துக்களுக்கு அங்கு இடமில்லை. ஆகவே உங்கள் மீது அருளப்பட்ட அந்த உண்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு இதுவரையில் மறந்துவிட்ட ஒரு உண்மையை, நீங்கள் மறந்துவிட்ட ஒரு உண்மையை, உங்களுக்கு ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட இந்த உண்மையை மறந்துவிட்டீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. என் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது என் மீது பொறாமை கொண்டு விட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சது தானே, இவர் என்னத்தை சொல்றதுங்கிற மாதிரி நினைச்சிட வேண்டாம். பெரும்பாலும் அந்த குணம் மனிதர்களுடைய இயற்கையில் அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த பொறாமை என்ற குணத்தை பற்றி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அருளப்பட்டதுமே நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் மறந்துவிட்ட ஒன்று உங்களுக்கு நற்போதனையாக, நினைவூட்டுதலாக உங்களுக்கு கற்பிக்கப்படும் பொழுது பொறாமை கொண்டு விட வேண்டாம், நம்புங்கள். இது உங்களிடமும் இருக்கிறது. ஆகையினால்தான் நீங்கள் அதை ஆமோதிக்கிறீர்கள், இல்லை என்றால் ஆமோதிக்க மாட்டீர்கள். ஆகவே எவரொருவரும் புதிதாக சொல்லிவிட்டார் என்று அவரின் மீது நீங்கள் பொறாமை கொண்டு விட வேண்டாம். இறைவன் நம்மை பாதுகாப்பான். ஆகவே இந்த உண்மையின் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உமக்கு அருளப்பட்டதன் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னும் உங்களுடைய இருதயத்தில் இறைவன் எந்த ஒரு வாக்குறுதியை விருப்பங்களாகவும், வாழ்க்கை தேவையாகவும், வாழ்க்கையாகவும், கற்பனைகளில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அது உங்களுடைய புற உணர்வுகளுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக அமைய இருக்கிறது என்பதன் மீது, அந்த மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அருள் என்பது உங்களுக்கு பொருளாக மாறக்கூடிய அந்த பாக்கியமிக்க நாள் உங்களுக்கு வர இருக்கிறது என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பொருளை பார்த்தாதான் நம்புவேன் என்று வேண்டாம். நம்பிக்கை என்பது மறைவாக இருக்கும் பொழுது, பார்த்ததுக்கு அப்புறம் நம்புறதுக்கு நாயும் பேயும் போதும், மனுஷனுக்கு அவசியம் இல்லை. மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் மறைவானதை நீங்கள் நம்புவதுதான் நம்பிக்கை. பார்த்த பிறகு நம்பிக்கை கொள்வது என்பது நம்பிக்கை அல்ல. ஆகவே மறைவான அந்த பாக்கியங்களை நீங்கள் எப்பொழுது நம்பிக்கை கொள்கிறீர்களோ நீங்கள் நிச்சயமாக மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள்.
இப்பொழுது 2:5 இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேர் வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். ஆகவே நேர் வழியில் இருப்பவர்கள் யார்? இத்தகையோர் தான். மறைவானவற்றை யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, தனக்கு அருளப்பட்டதன் மீதும் தனக்கு முன்னர் அருளப்பட்டு நான் மறந்துவிட்டவைகளை அவர் எனக்கு நினைவூட்டும் பொழுது பொறாமை கொண்டு விடாமல் அந்த உண்மை எனக்குள்ளும் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, அந்த உண்மை எனக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் இறைவன் மீது திருப்தி கொண்டு யார் பொறாமை கொள்ள மாட்டார்களோ, நீங்கள் உங்களுக்கு முன்னர் அருளப்பட்டவற்றின் மீது நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்பது இறைவன் உங்களுக்கு அறிவிக்கிறான். என்னை பற்றி அவன் திருப்தி அடைந்தான். ஏனென்றால் எனக்கு முன்னர் அருளப்பட்ட உண்மையின் மீதும் நான் அவர் மீது பொறாமை கொண்டுவிடாமல் நம்பிக்கை கொண்டேன். இன்னும் என் இறைவன் என்னுடைய ஞானங்களில் என்னை அதிகரிப்பான் என்ற அந்த நம்பிக்கை. நாம் அனைவரும் ஒரே சமுதாயமாக ஆக இருக்கிறோம். நம்மில் ஒருவருக்கொருவர் பொறாமை மட்டும் இல்லை என்பது உண்மையானால், இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள். ஆகவே இறைவன் இவர்களை தன்னுடைய நேர்வழியின்பால் ஈர்த்துக் கொண்டான். ஆகவே இன்று நீங்கள் உண்மையை கொண்டு சமாதானம் அடையுங்கள். நாம் இறைவனின் நேர் வழியில் திருப்பப்பட்டு விட்டோம். நமக்கு இனி பொருளின் அடிப்படையிலான வாழ்க்கை இல்லை, அருளின் அடிப்படையிலான வாழ்க்கை நமக்காக இறைவன் அமைத்து விட்டான், நேர் வழியில் அமைத்து விட்டான். ஆகவே என்னுடைய இருதயங்கள், சுருங்கி போயிருந்த என்னுடைய இருதயங்கள் இப்பொழுது விரிவாக ஆக ஆரம்பித்து விட்டன, விசாலமாக ஆகிவிட்டன. விசாலமான இருதயம் என்னவென்றால் பொறாமை தீண்டாத, பெருமை தீண்டாத இருதயம் விசாலமான பாதைகளை உங்களுக்கு கொண்டதாக அமையும். இருதயங்களில் விசாலத்தன்மை வேண்டுமென்றால் பெருமையும் கூடாது, பிறர் மீது பொறாமையும் கூடாது. ஆகவே பெருமையும் பொறாமையையும் இறைவன் உங்களை விட்டு நீக்கும் பொழுது அந்த இருதயத்தில் விசாலமான பாதைகள் திறக்கின்றன. அந்த பாதைகளில் நீங்கள் அடைய வேண்டிய அந்த மறுமையை தெளிவாக இறைவன் உங்களுக்கு காண்பிப்பான். எனவே நீங்கள் நம்பிக்கையை இழந்துட மாட்டீர்கள், மாறாக இன்னும் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள். இந்த பாதையில் யார் இருக்கிறீர்களோ, பெருமை ஏற்படும் பொழுதெல்லாம் அதை உற்று கவனிப்பவர்களாகவும், பொறாமை ஏற்படும் போதெல்லாம் பயபக்தியுடையவர்களாகவும், நம்முடைய நன்மைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடுமே, நாம் கண்ட கனவுகள் அனைத்தும், நாம் வாழ்ந்து கொண்டிருந்த கற்பனைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிவிடுமே, இறைவனுடைய வேத வாக்குகளுக்கு நாம் நன்றியற்றவர்களாக ஆகிவிடுவோமே, இறைவன் தன்னுடைய வாக்குறுதியை நம்மை விட்டு நீக்கிவிட்டால் நிச்சயமாக நாம் நஷ்டமடைந்தவர்கள் ஆகிவிடுவோமே என்று யார் பயப்படுகிறார்களோ இவர்கள் தொடுகையாளிகள். ஆகவே பயபக்தியுடையவர்கள், தொடுகையாளிகள் இருவரும் ஒரே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனேச்சைகளை நீங்கள் உங்களுடைய தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டீர்கள். உண்மையான இறைவனை உங்களுடைய மனேச்சைகளுக்கு ஆக்கிக் கொண்டீர்கள். உங்களுடைய அனைத்து மோசமான காரியங்களுக்கும் அவனை நீங்கள் கும்பிடுவீர்கள். அப்படித்தானே? உங்களுடைய இந்த உலகத்தினுடைய அனைத்து கேடுகளான பாதைகளுக்கும் உங்களுடைய இறைவனை துணை கிடைப்பீர்கள், அவனிடம் பிரார்த்தனை செய்வீர்கள். அப்படித்தானே? அதை இறைவன் ஏற்றும் கொள்வான் என்று நினைக்கிறீர்கள். எப்படி தவறான காரியங்களுக்கு இறைவன் உங்களுக்கு உதவி புரிவான்? உங்களுடைய தேவைகளோ இருதயத்தில் இருக்கிறது, நீங்கள் பார்க்க முடியாதது, மறைவானது. நீங்கள் வேண்டுவதோ அதிலிருந்து ஒரு பகுதியை இங்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய அமைப்பிலிருந்து அபகரிக்க நாடுகிறீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதெல்லாம் பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதாகும், பிறருடைய சுகங்களை நீங்கள் விரும்புவதாகும், பிறருடைய உடைமைகளை உங்களுக்கும் வேண்டும் என்று விரும்புவதாகும். அசிங்கம், அசுத்தம். இந்த அசுத்தங்களுக்குத்தான் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய மனேச்சைகளைத்தான் நீங்கள் தெய்வமாக ஆக்கிக் கொண்டீர்கள். அதனை இஷ்ட தெய்வங்கள் என்றும் நீங்கள் கூறுவீர்கள். நம்ம இஷ்டம் போல வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள். அப்படித்தானே? இது தெய்வம் ஆகுமா? ஆகையினால் இன்னமும் நாம் உருவத்தினுடைய அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம் உருவத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உருவத்தின் அடிப்படையில் இருந்து மறைவான வாழ்க்கையின் பக்கம் செல்வதற்கான அந்த பாதையில் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும். ஆகவே நாம் நேரான பாதையை அடைந்து விட்டோம் என்று நாம் கூறுவதற்கில்லை. இறைவன் தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். ஆகவே பிறரை எப்பொழுது குறைகள் சொல்ல மாட்டோமோ, பொதுவான அடிப்படையில் என்று குறிப்பிட்டு யாரையும் பற்றி பேச மாட்டோமோ, அதுவரையில் இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைகிறான்.
நாம் அனைவரும் மனிதர்களாக இருக்கிறோம். அவ்வளவு குறைகளும் ஒவ்வொருடமும் இருக்கிறது. அறியாமையில் இருக்கிறோம். ஆகவே நாம் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருக்கும் பொழுது பிறரை நாம் குறை சொல்லவும் வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை நாம் பரிகாசம் செய்யவும் வேண்டாம். யாரொருவர் தவறான பாதையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பேச்சும் வேண்டாம். பொதுவான மனித இயல்பை பற்றி பேசும் பொழுது ஒவ்வொருவரும் அவரவர் தங்களுடைய குறைகளை நிச்சயமாக அறிய முடியும். ஆகவே இன்று முதலாக நாம் இறைவன் நம்மை அவனுடைய நேர்வழியில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். நேர்வழியில் நம்மை அவன் ஈர்த்து கொள்ள வேண்டும். அவன் பக்கம் நாம் சார்ந்திட வேண்டும். அவனுடைய உறுதியான அந்த பாதையில் அவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று என்னை பற்றிய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையையும் நாம் இன்று விரும்புவோம். இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேர் வழியில் இருப்பவர்கள். இவர்கள்தான் தங்களுடைய நேர்வழியில் இருப்பவர்களாக யாரொருவர் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் நேர்வழியில் இருப்பவர்கள். யார் தங்களுடைய பாதைகள் இருந்து மாறியவர்கள் என்றால் பொருளின் அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக என்னுடைய பாதையை தவறவிட்டு விட்டார்கள். மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். இறுதி வெற்றி எது என்றால் உங்களுடைய மனதின் கற்பனைகள் எப்பொழுது வெளியேறக்கூடிய உங்களுடைய புற உணர்வுகளுக்கு உங்களுடைய உடலுக்கு சுகத்தை அளிக்கக்கூடிய வாழ்வை அது உருவமாக மாறி உங்கள் முன்பாக உங்களுடைய புற உணர்வுகளுக்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைகிறதோ அப்பொழுது நீங்கள் வெற்றியாளர்கள். இதற்கிடையில் மிக பெரும் மன போராட்டம் போர். வெற்றி என்பது போரினுடைய இறுதியில் சோதனைகள், இன்னும் சில வேதனைகளும். ஆகவே நீங்கள் சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் வெற்றி பெற இருக்கிறீர்கள். ஆகவே சிறு சோதனைகளும் உங்களுக்கு சில வேதனைகளும் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக அவன் உங்களை சோதிக்கவும் மாட்டான், வேதனை செய்யவும் மாட்டான். இது இறைவனிடமிருந்துள்ள உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சமாதானத்திற்காக மனதுடைய அமைதிக்காக கொடுக்கக்கூடிய வாக்காகும். எந்த ஒரு விருப்பமும் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. இது எப்படி சாத்தியம்? எனக்கு ஏற்பட வேண்டும், எனக்கு வேண்டும், அந்த பயம் நீங்க வேண்டும். அந்த பயம் எனக்கு வரக்கூடாது, அந்த பயத்துடைய சூழ்நிலையில் நான் வாழக்கூடாது, ஒரு கவலை என்னை தீண்டிவிடக்கூடாது என்று விரும்புகிறீர்கள். ஆகவே ஒரு சோதனையும் ஒரு வேதனையும் உங்களுக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் கவலை கொள்கிறீர்களோ மனதில், அந்த கவலை உங்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த கவலைக்குரிய ஒரு சோதனை உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கிறது. நீங்கள் நம்புவது உங்களுக்கு இருக்கிறது என்று இறைவன் கூறும் பொழுது நன்மையையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் விரும்பும் பொழுது அதுவும் உங்களுக்கு இருக்கிறது, நம்பும் பொழுது அதுவும் உங்களுக்கு இருக்கிறது. மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் விரும்பி நம்பிக்கை கொள்ளும் பொழுது அந்த விருப்பமும் இருக்கிறது. சந்தேகத்தின் காரணமாக கவலையும் பயமும் கொள்ளும் பொழுது மன உணர்வுகள் தான், இன்னும் அது வெளிப்படவில்லை. அந்த கவலைக்குரிய அந்த சூழ்நிலைகளும் ஏற்பட இருக்கின்றன. அது உங்களுக்கு சோதனையாகும். இன்னும் பயத்தை நீங்கள் அதிகமாக நம்புவீர்களானால் எதை நம்புகிறீர்களோ அது இருக்கிறது. ஆகவே பயத்தை நீங்கள் நம்பும் பொழுது அந்த பயமும் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு சிறு வேதனை இருக்கிறது. கவலைக்குரிய சோதனையும் பயத்துக்குரிய வேதனையும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு அது இருக்கிறது. பயம் ஏற்படும் போதும் கவலை ஏற்படும் பொழுதும் நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். அந்த சூழ்நிலைகள் உங்களை விட்டு நீங்கும். அது ஏற்படுவதற்கு முன்பாகவே கவலை என்று ஏற்படும் பொழுது இந்த கவலை வரக்கூடாது என்று விரும்புவீர்கள், நம்பிவிடுங்கள். கவலையை நம்பாதீர்கள். கவலை வந்துவிடக்கூடாது, கவலைக்குரிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை நம்புங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிறைவேறும். அந்த நம்பிக்கை கொள்ளாமல் கவலையை மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது அதுவும் நிறைவேறும். ஆகவே உங்கள் மீது நீங்கள் எதையெல்லாம் நம்பிக்கையின் காரணமாக உங்களுக்கு சாட்டிக் கொண்டீர்களோ, உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொண்டீர்களோ, அதாவது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களோ, அது உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நன்மையும் தீமையும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பொறுத்துத்தான். நன்மையை மட்டுமே விரும்புங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், பெருமையையும் பொறாமையையும் கைவிட்டுவிடுங்கள். இவர்களே வெற்றியாளர்கள். மறைவான அந்த பாக்கியங்களை வெளிப்படையான இந்த புற உணர்வுகளுக்கு உபயோகப்படும் அளவுக்கு இறைவன் சுகமாக ஆக்கி தருவானே, வாழ்க்கையாக ஆக்கி தருவானே. அந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் வெற்றியாளர்கள். நீங்கள் மறுமையை நம்பிக்கை கொள்வதில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்களானால், அதாவது இறைவனிடம் பொறுமையையும் நீங்கள் கேட்பீர்களானால், பெருமையையும் பொறாமையையும் விட்டு நீங்கள் விலகுவீர்களானால், உங்களால் முடியாது இறைவனிடம் கேளுங்கள். பெருமையையும் பொறாமையையும் விட்டு உங்களால் நிச்சயமாக விலக முடியாது.
ஆகவே நீங்கள் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள். எனக்காகவும் பாதுகாப்பு தேடுங்கள். மனிதர்கள் என்றால் குறைபட்டவர்கள் தான். அந்த குறை என்னவென்றால் பெருமையும் பொறாமையும் ஆகும். இதிலிருந்து தப்பித்தவர்கள் எவரும் கிடையாது. எனவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அது இல்லாத போதே நீங்கள் அவனிடம் என் இறைவனை பெருமை கொள்வதை விட்டும் பொறாமை கொள்வதை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக் கொள். பிற மனிதர்கள் என் மீது பொறாமைப்படாமல் இருப்பதற்காகவும் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகின்றேன். பிற மனிதர்கள் என்னை சார்ந்தவர்கள் பெருமை கொண்டு விடாமல் இருப்பதற்காகவும் உன்னிடமே நான் பிரார்த்திக்கிறேன். ஆகவே நன்மையாளர்களின் சமுதாயத்தில் நீ என்னை சேர்த்து வைப்பாயாக. தீயவர்களின் சமுதாயத்தை விட்டும் நீ என்னை விலக்கி வைப்பாயாக. தீயவர்கள் யார்? பொருளின் அடிப்படையில் யார் வாழ்கிறார்கள் அவ்வளவு பேரும் உங்களுக்கு கேடானவர்கள், உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துபவர்கள், உங்களுக்கு ஒரு சோதனையாக இருப்பவர்கள். அருளின் அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு நன்மையை தவிர உங்களுக்கு எதையும் நாடாதவர்கள். அவர்களுடைய சமீபம் உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும். ஆகவே பெருமையும் பொறாமையும் கொள்ளாத மனித சமுதாயத்திடம் நீ என்னை சேர்த்து வைப்பாயாக. அதாவது நல்லடியார்களுடன் நீ என்னை சேர்த்து வைப்பாயாக. அதாவது வெற்றியாளர்களுடன் நீ என்னை சேர்த்து வைப்பாயாக. அதாவது மறுமையை உறுதியாக நம்பிக்கை கொள்வோரிடம் நீ என்னை சேர்த்து வைப்பாயாக. எங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாக ஆக்கி வைப்பாயாக என்பது நம்முடைய இன்றைய வாழ்க்கையின் நெறியாக இன்று முதலாக அமையட்டும். இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேர் வழியில் இருப்பவர்கள். இத்தகையோர்தான். யார் இத்தகைய பிரார்த்தனைகளை மனதார கொண்டு வாழ்கிறார்களோ இவர்கள் மட்டுமே நிச்சயமாக நேர்வழியில் இருப்பவர்கள். மேலும் இவர்களை வெற்றியாளர்கள். ஆகவே உங்களுக்கு அருளப்பட்டவை மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்காக யாரும் நல்ல உபதேசங்களை கூறி அந்த உண்மைகள் உங்களுக்கு தெளிவாகும் பொழுது பொறாமை கொண்டுவிட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு இருப்பதைத்தான் நினைவூட்டினார்கள். ஆகவே பொறாமைப்படுவதற்கு தேவையே இல்லை, வழியும் இல்லை. வெளிப்படையாக கூறிவிட்டார்கள், நான் முந்திக் கொண்டிருக்க வேண்டுமே, எனக்கு தெரிந்திருக்கிறது என்று கூறிக்கொள்ள வேண்டுமே என்று நீங்கள் முனைய வேண்டாம். நீங்கள் மறந்துவிட்டதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் முன்பாக யார் உங்களுக்கு உண்மையை கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது பொறாமை விட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் பெருமை கொண்டவர்களும் இல்லை. ஏற்கனவே தன்னுடைய பெருமைக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள். பிறருடைய வளர்ச்சியின் மீது பொறாமை கொள்ளாதவர்களாக தங்களை ஷைத்தானுடைய பாதையிலும் விளக்கும்படி இன்றும் அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனையாக அமைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே உங்கள் முன்பாக நான் பெருமை கொண்டவனும் இல்லை. நீங்கள் என் மீது பொறாமை கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. மனிதர்கள் என்றால் இந்த குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே நான் பொறாமை கொள்ள மாட்டேன் என்று எண்ண வேண்டாம். என் இறைவனை பொறாமை கொள்வதிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக் கொள் என்று அவனிடம் பொறுப்பு ஏற்படுத்துங்கள். நிச்சயமாக நாம் நன்மையான சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக மாறுவோம். வெற்றியாளர்கள் சமுதாயத்தை நாம் சேர்ந்தவர்களாக மாறுவோம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களின் மீது நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். அது உண்மை. உண்மையை தவிர வேறு கிடையாது. ஆகவே நம்பிக்கையை அதிகரித்து கேளுங்கள். அந்த நம்பிக்கையுடன் உங்களுடைய ஞானங்களையும் அதிகரித்து கேளுங்கள். அவ்வாறு ஞானங்களை அதிகரித்து கேட்கும் பொழுது எதன் மீது நம்பிக்கை கொண்டீர்களோ அது உங்களுடைய புற உணர்வுகளுக்கு சுகமான வாழ்க்கையாக அமைவதற்கு முன்பாக அது அமையக்கூடிய பாதையை உங்களுக்கு தெளிவாக உணர்த்தும். ஆகவே அதனுடைய காலக்கணக்கையும் நீங்கள் அறிவீர்கள். பொறுமையை இரண்டும் கேளுங்கள். ஏனென்றால் காலக்கணக்கின் மீது மனிதன் பொறுமையை இழக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதனுடைய பலவீனம் அது. ஆகவே அந்த பலவீனத்திலிருந்து இன்று நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை இறைவனிடம் தேடுங்கள். இன்று முதலாக உங்களுடைய இருதயத்தில் இறைவன் இறக்கியதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த கற்பனை வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை. அதிலிருந்து நீங்கள் புறப்பட்டுவிட வேண்டாம். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் இல்லை என்றும் சந்தேகத்தில் ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய ஞானங்களை கொண்டு நீங்கள் வாழும் உண்மையை கொண்டு நீங்கள் நம்பிவிடுங்கள். இது இறைவனுடைய பாதையில் உங்களை உறுதியாக நிலைத்து வைக்கும். இன்று முதலாக உங்களுடைய இருதயங்களில் எது உண்மை என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த புறவுலக வாழ்க்கை ஒரு சோதனையாகும். ஆகவே சோதனையிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்றால் இந்த சோதனையின் வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று நீங்கள் நம்புகிறீர்களானால் வேதனையில் மிஞ்சும். ஆகவே சோதனையிலிருந்தே நாம் திருப்பிடுவோம். வேதனை என்ற அந்த பாதைக்கு சென்றுவிட வேண்டாம். இதுதான் வாழ்க்கை என்று பார்க்கும் அடிப்படையை கொண்டுதான் வாழ்க்கை, மனித அறிவின் அடிப்படையை கொண்டுதான் வாழ்க்கை என்று நீங்கள் நம்பிடுகிறானால் சோதனையிலிருந்து வேதனைக்கு மாறிவிடுவீர்கள். பின்னர் உங்களை காப்பாற்றுபவர் எவரும் இல்லை. எனவே நீங்கள் சோதனையின் காலத்தில் இருக்கும் பொழுதே அழகான நன்மைகள் இறைவன் உங்களுக்காக விதித்திருக்கிறான். அந்த கற்பனைகளின் பால் உங்களுடைய நம்பிக்கை இறைவனிடம் அதிகரிக்க சொல்லி கேளுங்கள். ஞானங்களுக்காகவும் திரும்புங்கள். பெருமை பொறாமை இவற்றிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். பொறுமைக்காக இறைவனிடம் திரும்புங்கள். ஞானங்களையும் அதிகரித்து கேளுங்கள். இது நம்முடைய வாழ்க்கை, வெற்றி பாதைக்கான வாழ்க்கை, வெற்றியாளர்களுடைய வாழ்க்கை. நம் அனைவரையும் ஒரு சமுதாயமாக இறைவனாக்குவான் என்று இந்த வகுப்பு முடிகிறது.